காலக்கெடு முடிய ஈரானுக்கு இன்னும் 48 மணி நேரம் மட்டுமே உள்ளது என கூறி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளது உலக நாடுகளிடையே கவனம் பெற்றுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான போர் ஒரு மாதத்திற்கும் மேலாக, அதாவது 36 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள், எரிசக்தி மையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. போர் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை உயர்ந்தது. இது நேரடியாக உணவுப் பொருட்களின் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவுகளை அதிகரித்துள்ளது. இது மார்ச் மாதத்தில் உணவுப் பொருட்களின் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மேலும் உணவு பஞ்சம் ஏற்படும் என ஐநா எச்சரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் விரைவில் முடிவடைய வேண்டும் என உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அதே வேளையில் போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் நடவடிக்கை போரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இருந்து வருகிறது. குறிப்பாக ட்ரம்ப் போர் நிறுத்தம் என கூறி மீண்டும் தாக்குதலை மேற்கொண்டது ஈரானை கடும் கோபத்தில் ஆழ்த்தியது. அதோடு இதற்கு பின் தற்காலிக போர் நிறுத்தம் கிடையாது, முழுமையான போர் முடிவுக்கு மட்டுமே ஈரான் தயாராக உள்ளது. அதிலும் இதுபோன்று மீண்டும் தேவையின்றி தாக்குதல் நடத்த மாட்டோம் என உத்தரவாதம் வேண்டும் என ஈரான் கோருகிறது. இந்த நிலையில் ஈரான் அரசுக்கு வழங்கப்பட்ட காலக்கெடு முடிய போவதை சுட்டிக்காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் மிகவும் ஆக்ரோஷமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ஈரான் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் அல்லது ஆர்முஸ் நீரிணையை திறந்துவிட வேண்டும் என நான் வழங்கிய 10 நாட்கள் அவகாசம் முடிய போகிறது. இன்னும் 48 மணி நேரம் மட்டுமே உள்ளது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். காலக்கெடுவுக்குள் ஈரான் முடிவெடுக்காவிட்டால் அவர்கள் மீது நரகம் இறங்கும் என்று மிக கடுமையான வார்த்தைகளால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமீபத்தில் ஆர்முஸ் நீரிணையில் இஸ்ரேல் தொடர்புடைய கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அந்த கடல்வழி பாதையை திறக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா பிடிவாதமாக உள்ளது.